நாங்கள் வந்து பிரவீன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நைட்லேயே தான் எடுக்கணுங்கிறான், என்னன்னே தெரியல. எங்கேயோ முள்ளு மரத்தில் கொண்டாந்து விட்டுருக்காங்க எங்கள் அண்ணன். ஐயோ எங்க இங்கே இருக்குது அப்படிங்க அப்போ எப்படி இப்படி அதுக்கு ஏனிலாம் எடுக்க வாங்கிட்டு ஏனினாச்சும் வாங்கிட்டு இருக்கலாம்ல. இல்லைண்ணா நம்ம அப்புறம் எப்படின்னா இது பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து பச்சையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாங்கள் போயிட்டு சௌரியமாக இடம் இருந்தால் தான் நாங்களும் அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தலையிலே வந்து முட்டுதுரா சரியான ஒர்க்குங்க நைட்டில் எங்களுக்கு. நல்லா மழை வரல, மழை ஆனால் தூரிச்சு நின்றுச்சு. ஓ இந்த மரத்தில் தாங்க இந்த தேங்கூடு இருக்குது. இங்கே பாருங்க இப்படி போய் அங்கே தலைவில் இருக்குது, அதெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பகல்லலாம் இந்த மாதிரி பூச்சிக்கிட்டு இப்படி விளையாடவே முடியாதுங்க. நைட்டாக இருக்கங்காட்டி எங்களுக்கு ஒரு பூச்சி கூட வரல. அதே பகல் இந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிரும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு எங்களால் வந்து இன்னும் ஒரு 10% கூட முடிக்க முடியல. அந்தளவுக்கு முள் வந்து ரொம்ப எங்களை சித்திராதை பண்ணுது. இரு வந்து நான் இந்த ஏனிக்கு நான் மறைஞ்சிக்கிறேன். நான் பிரபன் அப்படி கை பண்ணா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணனையும் என்னையும் கடிச்சதுனால நாங்கள் வந்து புகையை போட்டு பூச்சி மயக்க நிலைக்கு மாற்றி விட்டு தூக்கூட என்ன சொல்ல கூட்டுட்டு புகை போகலடா, உள்ள தள்ளுறதா கூடு மேலே இருக்கு. இந்த மேல் செந்தில் தள்ளி வேலை இன்னும் முடியல. ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எடுக்க முடியல. முள்ளுலாம் பயங்கரமாக மாட்டிட்டு பின்னிட்டு இருக்கிறனால. இப்போ பாருங்கள் கூடு வந்து நல்லாவே தெரியுதா உங்களுக்கு, நான் காமிக்கிற மாதிரிங்க தான். அதான் கூட அந்த டாப்பில் பாருங்கள் ஒயிட் போர்ஷன் தெரியுதா, அங்கே தான் ஹனி இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான எடுக்கிற வேலையை தான் நாங்கள் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நாங்கள் அந்த வேலையை வந்து முடிக்கல. இல்லை இல்லை போகாது கவுர் மட்டும் எனக்கு எப்படிங்க அப்படியே இந்த கொடுவால் எப்படி கால் கூட்டுறோம் இன்னொஞ்சு அப்படி ஓகே கரெக்டாக இருக்கிற, பர்ஃபெக்டாக இருக்கிற, பர்ஃபெக்டாக இருக்கிற. அதே மாதிரி தான் குண்டாக்குள்ளே உழு. அப்படி போடு குண்டாக்குள்ள. அண்ணா ஒழுகுற இடத்த அந்த தட்டத்தை எடுத்து பிடி. நான் வேணா கிட்ட வேணா அது இப்போ ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் பிட்டா எடுத்துக்கோ. ஹரிசாண்டில் ஒரு கோடு போடு ஹரிசா. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இந்த 5 கிலோ தேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. குண்டா பிடிச்சிக்கோ, குண்டா பிடிச்சிக்கோ. ஓகே மேன், ஓகே மேன். ஆனால் கரெக்டாக ஆனால் தட்டத்தை வச்சு பிடிங்கன்னா நான் ஊற்றுற இடத்த தேன் வந்துச்சு பார்த்தீங்களா. தேன் வேற லெவலுங்க. மனோஜ் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்க ஃபுல்லாக ஹனி தான் சொல்கிறேன் நான். ஒரு வழியாக தேனை அழிச்சு நம்ம வந்து மலையிலேயே அழிச்செல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே நனைஞ்சாச்சு.